வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு திட்டம் கொண்டு வராததுதான் எப்போதும் தமிழ்நாட்டிற்கு சிக்கலாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொண்டு வருகிற மற்றொன்றும் இன்னொரு பக்கம் சிக்கலாகவே இருக்கிறது என்பதற்காக பல்வேறு முறை தமிழ்நாடு அதில் திருத்தங்களை சொல்கிறது அல்லது அதனை எதிர்த்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு திட்டம் தான் பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த சுதந்திர தின உரையில் அவரால் அறிவிக்கப்பட்ட விஸ்வகர்மா யோஜனா என்கிற அந்த திட்டம். அந்த திட்டத்தை எதிர்த்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைத்து ஒரு பரிந்துரையை அனுப்பியிருக்கிறது. ஆனால் அந்த பரிந்துரையை செயல்படுத்தாமல் மீண்டும் அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்பது குலத்தொழிலுடைய அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என்கிற மாதிரி சொல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு MSME துறையை சார்ந்த ஒன்றிய அமைச்சருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்பது சாதி அடிப்படையில் இருக்கிறது, ஆனால் சமூக நீதி அடிப்படையில் நாங்கள் அதை மாற்றி செயல்படுத்துவோம். பிரதமரினுடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று மறுத்திருக்கிறார். அதில் அப்படி என்ன பிழை இருக்கிறது? தமிழ்நாடு அரசு எந்த திருத்தத்தை எல்லாம் வலியுறுத்தியது? விரிவாக நாம் கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பிலிருந்து மூத்த தலைவர் திரு கோபண்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று அரசியல் விமர்சகர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்கைப் வாயிலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஹரிஸ் பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இருக்கும் வணக்கம். கோபண்ணா சார் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் பாஜக கொண்டு வந்தது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம எதிர்க்கிறோமா? அப்படி என்ன ஒரு ஆபத்து இருக்கிறது? இல்லை பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக மக்களை திரட்டுகிற வாக்கு வங்கியை விரிவுபடுத்துகிற அரசியல் ஒரு பக்கம். சரி. இன்னொன்று ஜாதி அடிப்படையிலையும் மக்களை பிளவுபடுத்துவது, அவர்களில் சில ஜாதியை ஊக்கப்படுத்துவது என்கிற வகையில் வாக்கு வங்கியை விரிவுபடுத்துகிற முயற்சியில் தான் சில மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெறுகிற சூழல் ஏற்படுகிறது. அவங்க அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தேர்தலில் அந்த மாதிரி செயல்படுறாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வகர்மா யோஜனா என்பது திட்டத்தை பார்க்குறப்போ ஏதோ சிறு தொழில் வளர்க்கறதுக்கான முயற்சி மாதிரி தான் தெரியும். ஒரு 18 தொழில் அவங்க இதில் பட்டியலிட்டிருக்காங்க. அதில் தச்சர், பொற்கொள்ளர், கொயவர், சிற்பி, இந்த மாதிரி தொழிலில் இவருடைய கைவினை கலைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அங்கே திட்டத்தை மட்டும் முன்மொழியில் அவர்களுக்கு கடன் உதவி ரூபாய் 3 லட்சம் கடன் 2 தவணையாக 1 லட்சம் ரூபா, அப்புறம் 2 லட்சம் ரூபா. கவர்ச்சிகரமான திட்டம். இந்த திட்டம் எல்லாம் நமக்கு உடன்பாடு தான், இதை ஊக்கப்படுத்தணும். ஆனால் அதில் ஒரு இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த அப்ளிகேஷனில் விண்ணப்பிக்கும் போது இது எங்களது குலத்தொழில் என்பதற்கான சான்று உறுதியை நீங்கள் சொல்லணுன்ற அங்கே தான் பிரச்சனையே வருது. ஆக இந்த தச்சர், பொற்கொள்ளர், கொயவர், சிற்பி என்கிற அவர்கள் அவங்க குலத்தொழிலாக இருந்தால் தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். அது எப்படின்னா, அது குலத்தொழிலை ஊக்கப்படுத்துகிற அந்த குலத்தொழில் அந்த ஜாதி அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருமேயானால் அது மீண்டும் நான் என்ன நினைக்கிறேன், இப்போ தச்சராக இருக்கிறாங்க, சரி, அவர் மகன் தச்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பொறியாளராக வரலாம், மருத்துவராக வரலாம். அதற்கான இடஒதுக்கீடை நாம் கொடுக்குறோம். அவர்கள் மேலே வரணும்னு நினைக்கிறோம். அப்பா செஞ்ச தொழிலே பிள்ளை செய்யணும்னு சொல்கிறது தான் குலக்கல்வி. கல்வியை தொழில்னு நம்ம முன்ன 1953 ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறார். காங்கிரஸ் அரசு தான். ஆனால் அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்த போது சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்களை கடுமையாக எதிர்த்தாங்க. கடுமையான எதிர்ப்பு 1952 ஆட்சிக்கு வந்த ராஜாஜி 1954 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டு அன்று காமராஜர் முதலமைச்சராக வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. ராஜாஜி பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடும் எதிர்ப்பு. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள எதிர்ப்பு, ஒரு பக்கம் திராவிடர் கழகம் ஒரு 600 மைல் ஒரு பாத யாத்திரை, இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக பாத யாத்திரை சிதம்பரத்தில் வரும்போது தான் தந்தை பெரியார் பேசுகிறார். அதாவது 22 அன்றைக்கு பேசும்போது மிக தெளிவாக 22/5/1954 சிதம்பரத்தில் பேசும்போது, நான் ஏன் காமராஜரை ஆதரிக்கிறேன்னு சொன்னால், இந்த குலக்கல்வி திட்டத்தை நாம் எதிர்க்கிறதுனால உடனடியாக அந்த திட்டத்தை கைவிட்டு நடவடிக்கை எடுத்தார். அந்த குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்தார் காமராஜர் முதலமைச்சராக முதல் காரியமாக இதை செய்தார். இதிலிருந்து தந்தை பெரியார் 9.5 ஆண்டு காலம் காமராஜர் ஆட்சியை ஆதரித்து மூளை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது தான் சொல்கிறார், முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் முதலமைச்சராக வந்திருக்கிறார். இது அப்படின்னு சொல்கிறது அவர் 1924
54 வரைக்கும் ஒரு தமிழன் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் முதலமைச்சராக வரல, இவரை நான் பச்சை தமிழன் ஆதரித்தார். ஆக நீண்டகால நெடிய வரலாறு கொண்ட இந்த குலத்தொழிலை ஊக்கப்படுத்துகிற அந்த ஜாதி அடிப்படையிலான தொழில் இந்த முறையை மீண்டும் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக பாஜக செய்கிறது. அதாவது எந்த திட்டத்தை செய்தாலும் அந்தந்த மாநிலத்தில் நிலவுகிற கல நிலவரத்திற்கு எதிராகத்தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர, இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் இது முதல்ல செப்டம்பர் 17, 2023 நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாளில் இந்த அறிவிப்பு வந்தது. அதற்கு பிறகு ஜனவரி 4, 2024 தமிழக முதலமைச்சர் இதற்கு எதிராக கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் திருத்தம் தேவைன்னு சொன்னார். அதே போல் மார்ச் 15, 2024 அந்த துறையின் சார்ந்த அமைச்சர் அந்த பழைய திட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரே தவிர, அதை திணிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே தவிர, இந்த தமிழக முதலமைச்சர் சொன்ன மாற்றத்தை அவர் செய்ய விரும்பலை. யார் வேணுமானாலும் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்கிறவர்களுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள் சொன்னதையே அவர்கள் ஏற்கவில்லை என்றால், இது மீண்டும் ஒரு குலக்கல்வி குலத்தொழில் திட்டம் என்பதால் தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று ஒரு அரசியல் பேராண்மையோடு இன்றைக்கு மத்திய அரசின் ஒன்றிய அரசின் திட்டத்தை எதிர்க்கிறார் என்று சொன்னால் நான் நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும். இப்போ வந்து பிரதமர் மோடி ஆட்சியையும் பிரதமர் மோடியை எதிர்க்கிற துணிவு பல பேருக்கு இல்லை. எதிர்கட்சி தலைவர்கள் யாராவது எதிர்த்தா முதலமைச்சரையே சிறைக்கு தள்ளுகிறார்கள். அவங்ககிட்ட இருக்கிற அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ வச்சுக்கிட்டு டெல்லி முதலமைச்சர் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர், இப்படி அப்புறம் மாநில அமைச்சர்கள். ஆக இந்த ஆட்சி எதிர்க்கிறதுக்கே ஒரு துணிவு வேணும். அந்த துணிவை நமது முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா அவர் தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் வந்த கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த துணிமையை அவர் பெற்று நிச்சயமா சார். அதாவது பாராட்டுறோம். கண்டிப்பா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே என்ன மாதிரியான விமர்சனம் வருது அப்படின்னா, நீங்க சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும் இடஒதுக்கீட்டுக்காகன்னு சொல்றீங்க. இது ஓபிசிகளுக்கு பயன்படுகிற திட்டம். ஓபிசிக்கு எதிராகவே இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் சதி செய்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பேசுவோம், மாற்ற சுற்றுகள் நம்ம பேசுவோம். சரவணன் இணைப்பில் இருக்கிறீங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை, அதாவது பிரதமரினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், நாங்கள் சமூக நீதியினுடைய அளவுகள் அடிப்படையில் இதை வந்து ஒரு மறு ஆய்வு செய்து ஒரு திட்டத்தை அமல்படுத்துவோம் சொல்லியிருக்கிறாரு. புதிய கல்விக் கொள்கையும் இப்படித்தான், அதில் இருக்கக்கூடிய நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க, ஆனால் வெளிப்படையாக எதிர்க்கிறீங்க. அதே மாதிரி விஸ்வகர்மா யோஜனையாவும் எதிர்க்கிட்டு திரும்ப நீங்கள் அமல்படுத்துவீங்களா? உங்களுடைய இப்போ நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறதுனாலயா அப்படிங்கிற கேள்வி பாஜக வைக்கிறாங்க. 31/3/1953 சரி விடுதலை ஏட்டுல வந்து பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒரு இதை பண்றாங்க, தலையங்கத்தை தீட்டுகிறார். சிறுவர் கல்வியை பாழாக்கும் புதிய திட்டம் அப்படின்னு சொல்லி அப்போ அவர்கள் கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார். எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, அப்போ வந்து என்ன முயற்சிகளை எடுத்தாங்க அப்படின்னா, பள்ளிக்கூடத்துடைய நேரத்தை குறைத்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் எல்லாம் வந்து குழந்தைகள் படிக்க வேண்டாம், பள்ளியில 3 மணி நேரம் படித்தால் போதும், படிச்சுட்டு மற்ற நேரம் அவங்க போய் வந்து விவசாயத்தையோ இல்ல அவங்க வீட்டுல என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை செய்யட்டும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அதற்காக பெரியார் வந்து அன்னைக்கு வந்து குரல் கொடுத்தார். அண்ணன் தெளிவா சொன்னாங்க, அண்ணன் கோபண்ணா அவர்கள் வந்து அதை பத்தி தெளிவா பேசினாங்க. எப்படி அந்த வரலாறு என்னன்னா, அந்த வரலாறு மீண்டும் திரும்புகிறது. அதுதான், அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதற்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி இருக்கிறார். நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம், நாங்க வந்து ஒரு திட்டத்தை உருவாக்குவோம், சமூக நீதி அடிப்படையில அந்த திட்டத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ முக்கியமா என்ன அப்படின்னா, ஏன் இந்த திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம்? சரி, விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு வந்து ஒரு சாயத்தை பூசுகிறார்கள். தேவையில்லாத இன்னொரு சாயத்தை வந்து பாஜகவினர் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இது போல ஆர்டிசான்ஸ், தொழில் வினைஞர்கள், அவங்களெல்லாம் பாதிக்கும் வகையில வந்து திமுக செயல்பட்டு வருகிறது. இது அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, நீங்க வந்து தொழில் கலைஞர்களை, வினைஞர்களை நீங்க வந்து கண்டிப்பாக வந்து ஊக்குவீங்கள், எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க வந்து ஒரு என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வச்சிருக்காங்க. இந்த விஸ்வகர்மா திட்டத்துல நீங்க போய் சேரணும் அப்படின்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வச்சிருக்காங்க. அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ல கிளாஸ் 14 ஒன்னு இருக்கு. அந்த கிளாஸ் 14 வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க வந்து இந்த ஸ்கில்லை எப்படி அக்வயர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
எப்படி அக்வயர் பண்ணீங்க? இது வந்து உங்களுடைய மூதாதையர் பண்ண தொழிலா? ஓகே. நீங்க வந்து அந்த குரு சிஷ்யா இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல இப்படிப்பட்ட இதை நீங்க கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெப் 14 அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ல in profession trade detail section select the artisan's profession stroke trade name, then need to declare that his her profession trade is family profession acquired through guru shishya tradition and select business address. So என்ன அர்த்தம் இதுல இருந்து? உங்களுடைய மூதாதையர்கள் இதை செய்திருக்க வேண்டும். குரு சிஷ்யா அடிப்படையில் நீங்க அந்த தொழிலை கத்திருக்க வேண்டும். இப்ப எனக்கு வேற வழி இல்லாம நான் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி நான் போய் யார்கிட்டயாவது இதை கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, கிடையாது, எனக்கு நான் விஸ்வகர்மா திட்டத்துல சேர முடியாது. இது என் ஃபேமிலி பிசினஸ் கிடையாதுங்க. இது நான் படிச்சதுங்க. நான் வந்து பிகாம் படிச்சேன், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு தனியா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் போய் வந்து பாட்டரி கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து மண்பாண்டங்கள் செய்வது ரொம்ப பிடிக்கும், இல்ல எனக்கு வந்து கார்பென்டரி செய்வது ரொம்ப பிடிக்கும், நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லி நான் ஒருத்தர்கிட்ட அப்ரெண்டிஸா சேர்ந்திருக்கேன். உங்களுக்கு அந்த விஸ்வகர்மா திட்டம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நீங்க வந்து இந்த உங்களுடைய அந்த ஸ்கில்ல வந்து குரு சிஷ்யா முறையில உங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கல. இது மேண்டேட்டரி. இந்த செக்ஷன் வந்து மேண்டேட்டரி. இந்த 14 வந்து மேண்டேட்டரி. இதை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அடுத்த இதுக்கே போகும். அப்ப இதோடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் நீங்க வந்து எல்லாரையும் வந்து அந்த உங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதை நீங்க செய்யுங்க, அதை செய்யும் போது உங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டைரக்டா நாம் எதை எதிர்த்தோமோ, எதற்கு எதிராக இத்தனை ஆண்டுகள் போராடினோமோ அதை அப்படியே ஆதரிக்கிறார்கள். இந்த திட்டம் வந்து இப்போ இல்ல ஒரு புரிதலுக்காக நான் கேட்கிறேங்க சரவணன். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா குலக்கல்வி அந்த திட்டத்தை எதிர்த்து நம்ம அதை கம்பேர் பண்ணி தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது பள்ளிக்கூடத்துல பாதி நேரம் படிங்க, அதற்கு பிறகு அப்பா செய்த தொழிலை நீங்க போய் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. இதுல அப்படி இல்லையே. நீங்க விருப்பப்பட்டா நீங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்கிறது, நான் மறுக்கல. பாரம்பரியமா நீங்க அந்த தொழில் செஞ்சீங்கன்னா தான் இந்த விஸ்வகர்மா யோஜனால நீங்க பயன்பெற முடியுங்கிறதா. அதுக்கான ஒரு விளக்கம் ஒன்றிய பாஜக அரசு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, கலாச்சார பரிமாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்களுக்கு இடையில நடக்கணும். அப்ப இந்தியாவை ஒன்றிணைக்கிறது. அது எப்படி வரும்னா, தொடர்ந்து யார் செய்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தொழில்நுட்பம் நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அப்ப குலக்கல்விக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது. நீங்க தான் போட்டு ரெண்டையும் குழப்பிக்கிறீங்கன்றாங்க. இல்ல இல்ல இல்ல, இப்போ நீங்க வந்து யாரு செய்யறாங்களோ அவங்க தான் வந்து பண்ண முடியும்னா நான் என்ன கேக்குறேன், XYZக்கு வந்து நீ கத்துக்கூட. ஓகே, அது இல்லையே. His family profession, his family profession acquired through Guru Shishya tradition. அப்ப என்ன அர்த்தம்? உன் அப்பா இந்த தொழிலை செஞ்சா உனக்கு நான் மானியம் கொடுக்குறேன், உனக்கு நான் கடன் தரேன், உனக்கு நான் பணம் தரேன். உன் அப்பா செய்யலையா இத? நீ வேற எங்கேயோ போய் கத்துக்கிட்டியா? கிடையாது உனக்கு அப்படின்றாங்க. அப்ப இது என்ன? இது குலக்கல்வி திட்டம் தானே இது? அப்போ இது வர்ணாசிரம கோட்பாட்டை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய வேலை தானே இது? எந்த சாதி வர்ணம் ஒழிய வேண்டும்னு சொல்லி போராடினோமோ அந்த சாதி வர்ணத்தை டைரக்டா இல்லாம இன்டைரக்டா இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா தெளிவா சொல்வாங்க. அண்ணன் ஆர் ராசா அவர்கள் தெளிவா சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, there is no division of labor, we have division of laborers. நீங்க வந்து என்ன தொழில் செய்கிறீங்கன்ற அடிப்படையில மக்களை பிரித்து வைத்திருக்கிறீர்கள், அத வந்து ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் இந்த விஸ்வகர்மா யோஜனா செய்ய முயற்சி செய்கிறது. இப்போ இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு இதுல. எப்படி ஒன்றிய அரசு வந்து இந்த விஸ்வகர்மா யோஜனா மட்டுமல்ல, அதற்கு முன்னாலேயே ஆட்சிக்கு வந்த உடனேயே என்ன பண்றாங்க அப்படின்னா 2 முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க. ஒண்ணு சைல்டு லேபர் ஆக்ட்ல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க, ரைட் டு எஜுகேஷன் இதுல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, லேபர் ஆக்ட்ல வந்து சைல்டு லேபர் அபாலிஷ் பண்ணிட்டோமா இல்லையா? 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வேலை செய்யும்னா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐக்கிய முன்னணி அரசு சட்டம் கொண்டு வருகிறது. அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, ஆமாங்க கரெக்ட் தாங்க, 14 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் வந்து வேலைக்கு போக கூடாது. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா 14 வயசுக்கு கீழே கூட நம்ம வந்து அவங்கள வந்து வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அதே அப்பொழுதே திமுக எதிர்த்தது. அதே போல ரைட் டு எஜுகேஷன்ல வந்து டைல்யூட் பண்றதுக்காக இப்படி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. சோ
இவர்களுடைய நோக்கம் தெளிவாக ஒவ்வொரு சட்டமாக மாற்றி இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசுனீங்க. புதிய கல்விக் கொள்கையும் நவீன குலக்கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கு. என்ன பண்றாங்க? ஆக்சஸ் டினை பண்றாங்க, எம்பார்கோ போடுறாங்க. 5th எக்ஸாமா என்ட்ரன்ஸா, 8th என்ட்ரன்ஸா, 10th என்ட்ரன்ஸா, 11th என்ட்ரன்ஸா, 12th என்ட்ரன்ஸா. 5th நீ என்ட்ரன்ஸ் சாரி பப்ளிக் எக்ஸாமா, பப்ளிக் எக்ஸாம் நீ 5th ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரெகுலர் ஸ்ட்ரீம்ல படிக்க வேண்டாங்க, அவங்க வந்து வொகேஷனல் ட்ரைனிங் கொடுப்போம் அவங்களுக்கு, ஏன்னா ரெகுலர் கோர்ஸ் படிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு சொல்றதுதான் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை திட்டம். அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தையும் திமுக அரசு எதிர்த்தது, அமல்படுத்த மாட்டோம் என்றது. அதே அடிப்படையில தான் இப்ப இந்த விஸ்வகர்மா திட்டத்தையும் எதிர்க்கிறோம். நிச்சயமா இதுல முதலமைச்சருடைய அந்த கடிதத்துல இன்னும் ரெண்டு முக்கியமான திருத்தம் வந்து சொல்றார். அதுல 18 வயது குறைந்தபட்ச வயது அப்படின்னு அதை நீங்க 35 ஆக்கணும் அப்படிங்கிறதா. அதுல என்ன அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு? ரெண்டாவது, சரியான பயனாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்து விஏஓ கிட்ட வரணும் அப்படிங்கிறாங்க. அதுல என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பேசுவோம். பன்னீர், நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் அவருடைய எதிர்க்க மாட்டோம், அப்படியே செயல்படுத்த மாட்டோம், அதுல நாங்க சமூக நீதியினுடைய அளவுகோலை கொண்டு ஒரு புதுசா ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்தும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே இந்த செயல்பாடுகளுக்கு உடையில் பார்க்குறப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த சிறு குறு தொழில்கள், கைவினை தொழில்கள், இது எல்லாவற்றிலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தது. குறிப்பாக இதே மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கறதுலேருந்து எல்லா வகையிலும் அவங்க செயல்படுறாங்க. அதில் பட்டியல் சமூகம், பழங்குடிகளுக்கு தனியாக புரட்சியாளர் அம்பேத்கர் பேர்லேயே அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம்னு ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சமூக நீதி அடிப்படையில் தந்தை பெரியார் பேரில் ஒரு தொழில் திட்டம் முன்னெடுத்துகிறாங்க. இப்படி பல வகைகளில் வந்து சிறு குறு தொழில்களை முன்னெடுத்துறதுக்கு பல திட்டங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. இந்த 18 வயசில் படிச்சுட்டு வரக்கூடியவர்களை முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பல செயல்பாடுகள் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2.5 லட்சம் பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதையே நிறுத்துறதை நோக்கி நகர்த்துறாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் திட்டத்தில் வந்து ஃபினிஷிங் ஸ்கூல்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பள்ளி படிப்பை தொடர்றவங்க அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அப்படி ஏதோ ஒரு வகையில் தவறினவங்க கூட வந்து இதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க. இப்படி படிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு உயர் தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறதுக்கு அண்மையில் ஒரு பிரபலமான யூடியூபர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு எம்என்சியோட இன்டர்வியூ குறித்து பேசுகிறப்ப தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து அந்த மாணவர்கள் தேர்வானவங்க அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்க அப்படிங்கிற தகவல்களெல்லாம் இன்றைக்கி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தொழில் முனைவோராக இருக்கலாம், படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், படிப்பை தொடர முடியாதவங்களாக இருக்கலாம், இப்படி எல்லோரையும் இந்த 18 வயசுக்கு உள்ள காலகட்டத்தில் இருக்கிறவங்களையே முன்னேற்றுறதுக்கு பல திட்டங்களை அதை சமூக நீதி அடிப்படையில் செயல்படுத்திக்கக்கூடிய அரசாங்கமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்து இப்போ பள்ளி படிப்பை முடிக்க முடியாதவங்களுக்கு கூட முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குது. ஆனால் 18 வயசில் நீங்கள் வந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கடன் தர்றோம், நீங்கள் உங்கள் சொந்த ஜாதிக்கான வேலையை போய் பார்க்க போகிறோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல. இப்போ தமிழ்நாடு அரசு இந்த நான் முதல்வன் திட்டத்தில் கொடுக்கக்கூடிய எந்த செயல்திறன் பயிற்சிக்கும் தொழில்நுட்ப பயிற்சிக்கும் அவங்களுடைய கல்வி தொகுதி அப்படி அடிப்படையில் தான் எடுத்துக்காங்களே தவிர அவங்க குடும்ப பின்புலம், சாதி பின்புலத்தில் வந்து எடுக்கலை. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மூளைக்குள்ளே அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த வர்ணாசிரமம் தான் எப்போவுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆர்எஸ்எஸை விட்டு வெளியேற ஒருத்தர் வந்து புத்தகத்திலே எழுதுறாரு, அவங்க ஆர்எஸ்எஸில் கலெக்ட் பண்ணுற பணத்தையே பனியாக்கள் தான் பணத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ அவங்க நிர்வாகத்துக்குள்ளேயே அந்த சாதி கட்டமைப்பை பேணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கொள்கையை அவங்க அரசு நிறுவனங்களின் வழியாகவும் செயல்படுத்துறாங்க. ஒரு புரிதலுக்காக ஒரு கேள்வி, நீங்க ஆரம்பத்தில் தொடும்போதே அந்த கேள்வி இயல்பாவே வருது. நீங்க சொல்றீங்க ஆதி திராவிடர்களுக்குன்னு தனியா திட்டங்கள் இருக்கிறது, பழங்குடியினருக்கான திட்டங்கள் இருக்கிறது, அம்பேத்கர் பேர்ல நிறைய திட்டங்கள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற போது அந்த மக்களுக்கான திட்டங்கள், அப்ப நீங்க அதை சாதிய ரீதியா பாக்குறீங்களா அப்படிங்கிற விதண்டாவாதமான கேள்விதான். ஆனா அப்படி ஒரு கேள்வி வைக்கப்படுது இல்ல. இப்ப ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தொழில்நுட்ப கத்துக்கிட்டோ இல்ல ஸ்டார்ட் அப் டிஎன் வழியாவோ அவர் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். சரி, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சேர்ந்தவர் அவருக்கு பிடிச்ச எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். ஆனா இவங்க அப்படி சொல்லலை. நீங்க வந்து ஒரு இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலான வாய்ப்புகளையும் கொடுக்குறோம், நீங்க எந்த தொழில் வேணாலும் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது வேற. நீங்க உங்க சாதிக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அந்த தொழிலை செய்யுங்க, நாங்க உங்களுக்கு கடன் தரோம்.
இப்போ நீங்கள் கேட்குறப்ப கூட 18 வயசை ஏன் 35 வயசா மாற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுங்க. ஏன் அப்படின்னா இந்த 18 வயசு அப்படிங்கிறது அவர்கள் உயர்கல்வியும் கற்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த நேரத்தில் அவங்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவங்க பார்க்கணும். அப்படி எந்த வாய்ப்புகளும் 18 வயசில் வந்த உடனே ஒரு 3 லட்ச ரூபா லோன் தர்றாங்க மானியத்தோட, நீ உன் சாதிக்குள்ள வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அவனை அதை தாண்டி சிந்திக்கவே விடாமல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அது இல்ல, அது புரிஞ்சுக்க முடியுது. அப்ப 35 35 அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதீத வயசு இல்லையா அப்படின்னு, அது வந்து செட்டில் ஆகிற வயசு. நீங்க அப்பதான் நம்ம வந்து அந்த பயிற்சியை கொடுப்போம்ங்கிறது எந்த விதத்தில் இவங்க பயிற்சி கொடுக்கல. இப்ப தமிழ்நாடு அரசு வந்து பயிற்சி எல்லா வகையிலும் கொடுக்கும், இவங்க பயிற்சி கொடுக்கல, இவங்க லோன் தான் கொடுக்குறாங்க. சரி, இவங்க பயிற்சி கொடுக்கல. அப்ப அந்த பயிற்சி கொடுக்கணும்னு இருக்காங்க. பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து கைவினைஞர்கள் வருவாங்க. இதுல வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்கும், இந்தியாவை ஒருங்கிணைக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு முடிக்கிறாங்க. அதாவது இவங்க பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து தகவலை பரிமாறணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா ஒரே ஊருக்குள்ள இருக்கிறவங்களேயே உங்க ஜாதியிலிருந்து வந்தாதான் உங்களுக்கு தகவல் பரிமாறி இருக்கும் அப்படிங்கறத அவங்க தான் வைக்கிறாங்க. அப்போ ஜாதி வழியாக மட்டும்தான் தகவல் பரிமாறி இருக்கும்னு சொல்லக்கூடிய நீங்களே திரும்ப நாங்கள் அந்த தகவலை வேற மாநிலத்துக்கு பரப்பும் சொல்றது இருக்குல்ல, அது எந்த வகையில் எப்படி இது வந்து ஒத்து போகும்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே அவர்கிட்ட கூட கேட்டது தான், நீங்கள் அதில் வந்து சரிபார்த்து யார் தகுதியான பயனாளர்கள்னு தேர்ந்தெடுக்கிறது ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர்கிட்டேருந்து விஏஓ கிட்ட போகணும் அப்படின்னு அரசாங்கத்துடைய மோட்டிவ் இருக்குது. அது என்ன அடிப்படையில் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பேசுவோம். நான் ஹரிஷ்ட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹரிஷ், உங்களுடைய முதற்கட்ட கருத்து. ஹரிஷ், அதாவது ஸ்ரீ மகாபாரதம் அனுஷ்டான பருவம் கும்பகோணம் பதிப்பு 1923. சரி, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே நான் ரிப்பீட் பண்றேன். சூத்திரன் வேதத்தில் காணப்பட்ட கருமத்தோடு தவம் செய்வானாயின் அவனுக்கு இம்மையில் துயரமும் மறுமையில் கெட்ட கதியும் உண்டாகும். சூத்திரத்தில் இருக்கும் தவம் பாவத்திற்கு காரணமாகும். மில்லேச்சர்களாக பிறந்து அவன் அனுபவிப்பான். மாறாக நடக்கும் சூத்திரம் புண்ணியத்துக்குரியவன் அல்ல, பணிவிடை ஒன்றே சூத்திரனுக்கு தர்மம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லலைங்க. அனுசான பருவம் ஸ்ரீ மகாபாரதம் கும்பகோணம் பதிப்பு 1923 அதுல இருக்கு. இத வந்து இப்ப செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த குரு சிஷ்ய பரம்பரை குருகுல கல்வியை வந்து இந்த அரசாங்கம் பல்வேறு விதங்கள்ல வந்து திணிச்சிட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கறத வந்து முதல்ல கொண்டு வந்து அந்த புதிய கல்விக் கொள்கை இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்றாங்க. அது தேச மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கைய முதல்ல வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம். அப்ப வந்து இங்க இருந்த அரசு பசவராஜ் பொம்மை அவர்களுடைய அரசு. அந்த அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் எல்லாம் பாட புத்தகங்கள் எல்லாமே அதனுடைய சிலபஸ் எல்லாம் மாற்றப்பட்டது. அப்படி சிலபஸ் மாற்றும் பொழுது யார் யாருடைய பற்றியான பாடப்பகுதிகளை நீக்கிறாங்க. பகத்சிங் பத்தி ஒரு பாடம் இருந்தது, அதை நீக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் பத்தி ஒரு பாடம் இருந்தது, அதை நீக்கிறாங்க. அதை நீக்கிட்டு கோல்வார்கர், ஹெக்டேவர் இப்படிப்பட்ட இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துக்கும் இந்த நாட்டினுடைய வரலாற்றுக்கும் சம்பந்தமில்லாத சிலருடைய வரலாறுகளை அந்த பாட புத்தகத்துல சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த காங்கிரஸ் அரசாங்கம் அந்த பாடத்திட்டங்களை நீக்கிட்டு மறுபடியும் பகத்சிங் அப்புறம் அம்பேத்கருடைய இதை வந்து கொண்டு வந்து உள்ள மறுபடியும் பாடத்திட்டத்துல சேர்க்கிறாங்க. அந்த சப்ளிமெண்ட் புக் இப்ப ஆட்சி மாற்றம் நடந்த போது என்ன ஆகி போச்சுன்னா அந்த அகாடமிக் இயர்ல தான் ஆட்சி மாற்றம் நடந்தது. சப்ளிமெண்ட் புக் பிரிண்ட் பண்றதுக்கே வந்து காங்கிரஸ் அரசு வந்து பல கோடியை வந்து செலவு செய்யற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் அரசு அதை செஞ்சது. இன்னைக்கு அதே போல அந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா என்ன விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதே விஷயத்தை இப்ப விஸ்வகர்மா திட்டம் மூலமா கொண்டு வராங்க. இந்த விஸ்வகர்மா திட்டம் என்னுடைய இப்ப நீங்க கேட்டீங்க அது ஏன் வந்து 35 வயசு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க. 35 வயசு இருக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து லாங் டேர்மா ஒரு தொழிலை வந்து ஒருத்தவங்க செஞ்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பயன் போய் சேர்றது கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டீங்க. ஒருத்தர் 35 வயசு மேல இருக்கும்பொழுதுதான் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுல வந்து ஒரு கல்வியை முடிச்சுட்டு வராருன்னு வைங்க, ஒரு கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வராருன்னு வைங்க, ஒரு 10 ஆண்டுகளாவது அந்த தொழில வந்து ஈடுபட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு அந்த ஸ்கில் நிஜமாவே அந்த ஸ்கில் இருக்கும். பிறப்புனால எந்த ஸ்கில்லும் வரது கிடையாது. 10 வருஷமாவது அந்த தொழில் அந்த ஸ்கில் இருக்கும் அப்படிங்கிற நம்பி அவங்களுக்கு வந்து நம்ம லோன் கொடுக்கலாம் அப்படிங்கறதா இந்த தமிழ்நாடு அரசு வந்து சேர்ந்த அந்த ஆய்வுக்குழு என்ன வந்து பரிந்துரை பண்ணி ஒருவேளை அந்த வயதுல வந்து புரிதல் அப்படிங்கறது கூட வந்திருக்குங்கிற அடிப்படையில இருக்குமோ. இப்ப நம்ம 18 வயசுல அப்படின்னா அப்பா செய்யறார் அப்படியே செய்வோங்கிற மாதிரி இருக்கும். 35 வயதுல நான் சுயமா முடிவெடுக்க முடியும், எனக்கு வேணுமா வேணாமான்னு. அந்த அடிப்படையில அப்படி புரிஞ்சுக்கலாமோ?
கண்டிப்பா அந்த டைம்ல வந்து ஆமா எனக்கு எது வேணும் எது வேணாங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவமும் 35 வயசுல தான் வருது. ஒண்ணு வந்து ஸ்கில் வந்து 10 வருஷம் ஸ்கில்டா இருக்கிறாங்க, ரெண்டாவது சுயாதீனமா முடிவு எடுக்கிறாங்க, மூணாவது அவங்களால வந்து அந்த லோனை ரீபே பண்ண முடியறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வரும். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இது. அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பதிலா ஏன் வருவாய்த்துறை ஆட்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த திருத்தம் ஏன் வரணும் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வருவாய்த்துறை அதிகாரி அப்படின்றவரு ஒரு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பட்டவர். இப்போ ஒரு அரசாங்கம் இருக்கு, தமிழ்நாடு மாதிரி ஒரு ப்ரோக்ரசிவான ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அந்த ப்ரோக்ரசிவான கவர்மெண்ட் வந்து சில கைட்லைன்ஸ் செட் பண்ணுது, சில ஜிஓஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதுன்னா அந்த கைட்லைன்ஸுக்கும் அந்த ஜிஓக்கும் கட்டுப்பட்டவரா அந்த வருவாய்த்துறையை சேர்ந்த அதிகாரி இருப்பாரு. நாளைக்கு அவர் வந்து அதை சரியா செய்யலைன்னா கேள்விகள் கேட்க முடியும், அவருடைய வேலைக்கு ஆபத்து இருக்கு. ஆனா இந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் எப்படி இருப்பாருன்னா, ஏதோ ஒரு கட்சியினுடைய பேக்ரவுண்ட்லயோ ஏதோ ஒரு கொள்கையினுடைய பேக்ரவுண்ட்லயோ இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவரா இருக்காரு. அப்ப ஒன் சைடு ஃபேவரா இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் போவதுக்கோ இல்ல குறிப்பிட்ட ஐடியாலஜி சித்தாந்தத்தை வந்து பின்னணியா கொண்டுதான் இந்த திட்டமே வருதுன்றத பொழுது அந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவா இந்த திட்டங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து ஒரு கிராம பஞ்சாயத்துல கூட பாஜக ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒருவேளை அப்பி தப்பி எங்கேயாவது ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஒத்த ஓட்டு பாஜக எங்கேயாவது ஜெயிச்சாலும் அந்த கிராமத்துல கூட இது இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திருத்தங்களை வந்து அரசாங்கம் பரிந்துரைக்குது. இந்த குழு பரிந்துரைத்து அது அரசாங்கம் வந்து கடிதமா ஒன்றிய அரசுக்கு அனுப்பி. இன்னொரு கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 தொழில்களை வரிசைப்படுத்துறாங்க. பாஜக வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, நீங்க வந்து செருப்பு தைக்கிற அந்த தொழிலா இருந்தா குறிப்பிட்ட சாதி செய்யறாங்க, நீங்க வந்து சாதி அடிப்படையில நீங்க வந்து வகைப்படுத்தலாம். பொம்மை செய்யறவங்களை நீங்க வந்து குறிப்பிட்ட சாதி அடிப்படையில் நீங்க வந்து ஒப்பீங்களா? அதே மாதிரி நிறைய தொழில்களை அவங்க சொல்றாங்க, தையல் எந்திரம், அப்ப நீங்க அதை குறிப்பிட்ட சாதி அடிப்படையில் சொல்லுவீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா நீங்க சாதி அடையாளம் பூசுறீங்க. ஒரு பக்கம் கிரியேட்டிவிட்டி இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி சில சாதிகள் செய்த அந்த தொழிலும் இருக்கிறது. ஆனா ரெண்டையும் நாங்க கலந்து கொடுக்கிறோம், நீங்க சாதி மட்டும் வர்ணம் பூசுறீங்கன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே, அதாவது வந்து இப்ப வந்து இது ஒரு பொம்மை செய்யறவங்க ஜாதி கிடையாது, இல்ல வந்து தையல் கிளை செய்யறவங்க ஜாதி கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு ஒரு மாடலா இன்னைக்கு நிக்குது. திராவிட ஆட்சி கடந்த 50 ஆண்டு காலமா, அதுவும் குறிப்பா திமுக ஆட்சியில இருக்கும்போது பல்வேறு திட்டங்கள் வந்து இங்க போடப்பட்டு இப்ப இளைஞர்களுடைய மனநிலை, நான் வந்து ஒரு இளைஞர் அமைப்பினுடைய பிரதிநிதியா பேசுறேன். இளைஞர்களுடைய மனநிலை, மாணவர்களுடைய மனநிலை என்ன இருக்கு அப்படின்னா, எங்க அப்பா வந்து ஒரு தையல்காரர் அப்படின்னா நான் தையல்காரரா இருக்க விரும்பல, நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புறேங்கிறாரு. எங்க அப்பா வந்து ஒரு பொம்மை செய்யறவரா இருந்தாருன்னா நான் பொம்மை செய்யறவன் ஆகணும்னு நினைக்கல, நான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு அந்த மாணவன், அந்த இளைஞன் நினைக்கிறான். அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்காம அந்த அதாவது கலை யதார்த்தம், மக்கள் என்ன கேட்கறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்காம நீ இன்ஜினியர் ஆகக்கூடாது, நீ மருத்துவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீட் ரெண்டு தலைமுறையா ஒரு தொழிலை செய்யறாங்கன்னா நீங்க எல்லாருமே விஸ்வகர்மா யோஜனாவுக்கு தான் வரணும்னு ஒன்றிய பாஜக அரசு ஒன்றும் சட்டம் போடலையே, விருப்பப்பட்டவங்க தானே வரப்போறாங்க. அதுல என்ன இருக்குன்னு அடுத்த கேள்வி வரலாம்ல? இல்ல, என்னுடைய பிரச்சனையே இங்க என்ன அப்படின்னா, இங்க வந்து விருப்பப்படுறவங்க அப்படிங்கிறது வந்து யார் அப்படிங்கறது நீங்க வந்து எப்படி வரையறுக்கிறீங்க அப்படிங்கறது என்னுடைய பிரச்சனை. விருப்பப்படுறவங்க வராங்கன்னா விருப்பப்படுறவங்க அவங்களுடைய தொழிலை வந்து செய்யறதுக்கு பல்வேறு லோன் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க எம்எஸ்எம்இன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த எம்எஸ்எம்இ லோன்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. எவ்வளவு லோன்ஸ் கொடுத்தீங்கன்றது எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. எவ்வளவு அதாவது வேலை வாய்ப்புகள் அந்த எம்எஸ்எம்இ லோன்ஸ் மூலமா உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த ஒரு டேட்டா, என்டிஏனா நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்டா தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு. கொடுக்க அப்ப ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறீங்க, டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, எல்லா இந்தியாவும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த விஸ்வகர்மா திட்டத்துல மட்டும் நீங்க எப்படி வந்து லோன் கொடுத்து அவங்களை வந்து அவங்களோட வாழ்க்கையினுடைய தரத்தை நீங்க முத்ரா லோனை வந்து மறைச்சிட்டு பேசுறீங்க ஹரிஸ். நான் வந்து பாஜக குரலா கோபண்ணா சார் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டதுதான், ஓபிசியினுடைய வாக்குகளை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பக்கம் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறீங்க, இன்னொரு வகையில் பாஜக இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுதா அப்படின்னு அரசியல் ரீதியாக? ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது புதிதல்ல. தந்தை பெரியார் 1920-25 பேசியிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு ஜாதியையும் தலையை எண்ணி விகிதாச்சார அடிப்படையில் அந்தந்த ஜாதிக்குரிய இதை கொடுக்கணும், அதுதான் இடஒதுக்கீடு அவர் சொன்னது. ஆக அந்த அடிப்படையில் அனைத்து ஜாதியினரையும் உள்ளடக்கிய ஒரு இடஒதுக்கீடு தான் அன்னைக்கு சொன்னது தந்தை பெரியார். அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும்
தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சொல்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். நீ இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தி இடஒதுக்கீட்டை அந்த அடிப்படையில் கொடுப்பதுதான் சமூக நீதின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தான் நம்ம கோரிக்கை. இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பொறுத்தவரை பிரச்சனை எங்கே இருக்குன்னா, விரும்புகிற தொழிலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், இதில் குலத்தொழில் என்று வரையறுக்கக்கூடாது, அது சமூக நீதி ஆகாது என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு. தமிழக அரசுக்கு பிரச்சனை எங்கே வருதுன்னா, குலத்தொழிலின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பதாரர்களை தேர்வு, நண்பர் சரவணன் தெளிவாக சொன்னார், கிளாஸ் உறுப்பு 14. அதனால் குலத்தொழிலின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பங்களை தேர்வு செய்தால் அது மறுபடியும் வந்து அந்த ஜாதி அடிப்படையில் தொழில். நான் என்ன சொல்கிறேன், ஒரு குயவர் இருக்கார், குயவர் மகன் மருத்துவராக வரலாம், பொறியாளராக வரலாம், இன்னும் பல்வேறு படித்து இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி மேலே வரலாம். அவர் திரும்ப குயவராகவே இருக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அது இந்த விஸ்வகர்மாவில் அது அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் கிராமத்தில் ஒரு காலத்தில் வந்து சலவை தொழிலாளர் இருந்தார், முடித்திருத்துபவர் இருந்தார், அப்புறம் தச்சர் இருந்தாங்க, அப்புறம் எல்லா தொழில் செய்கிறவங்களும் இருந்தாங்க. இன்றைக்கி யாரும் இல்லை. எல்லாம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி சமூக நீதி அடிப்படையில் கல்வி பயின்று பல பேர் பொறியாளராக, மருத்துவராக, அரசு பதவிகளில் வேலைக்கு போயிட்டாங்க. இதுதான் சமூக நீதி. அப்பம் செஞ்ச தொழிலே புள்ள செய்யணும்னு சொல்கிறத நம்ம 1954 திரும்ப திரும்ப தான் எல்லாரும் அப்படி போயிட்டா யார் முடிவெட்டுவா, யார் திருத்தோப்பா? இவங்க நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் 18 தொழில் வச்சுருக்கீங்க, 18 தொழிலுக்கு யார் யார் இளைஞர்கள் முன் வருகிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம், கடன் கொடுப்போம்னு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு எதிர்க்காது. நீங்கள் உங்கள் குலத்தொழிலை இதை உறுதிப்படுத்தணும்னு அந்த விண்ணப்பத்தில் சொல்கிறீங்க பாருங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. அதைத்தான் தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. நீங்கள் வந்து பொதுவாக 18 வயசுன்றது சொல்கிறேன். எஸ்எஸ்எல்சி ஒருத்தர் படிக்கிறது 18-17 வயசில் தான் முடிப்பார். எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உடனே இதில் போய் இந்த குலத்தொழில்னு சொல்லி இதில் சிக்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு முடிச்ச அதுக்கப்புறம் அவன் வந்து மேல் படிப்பு பொறியியல் பட்டதாரியாகவோ மருத்துவராகவோ படிக்கிற வாய்ப்பை இந்த 18 வயது தடுக்குது. அதுக்கு 18 வயதுக்குள்ளே நீ இதில் போய் சிக்க வைக்கிறாங்க, அடைக்கிறாங்க. இந்த கிரிட்டீரியாக்குள்ளே இந்த குலத்தொழில் அடிப்படையில் இவர்களை இங்கே தள்ளுவது. இதில் 12,000 கோடி ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பயிற்சி, கடன் எல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோ பொருட்செலவோடு செய்கிற திட்டத்தை நீ குலத்தொழிலை நீங்கள் உறுதி செய்யணும்னு சொல்கிறத தவிர மற்ற வகைகளில் நமக்கு ஒன்றும் இதில் பிரச்சனை கிடையாது. நாம் வந்து அதில் 18 வயசு 35 வயசுன்னு தமிழக முதலமைச்சர் சொல்வது ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனை. ஏன்னா 35 தான் ஒரு தொழிலை வந்து செய்கிற மனநிலையில் அவர் இருப்பார். அதனால் அவர் ஒரு இளைஞரை நீங்கள் அழைச்சி, நாங்கள் இந்த ஸ்கீம் கொடுக்குறோம், கடன் கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம், நீங்கள் இந்த தொழிலை செய்யுங்க, பயிற்சியெல்லாம் பெற்று இவர் வந்து பயிற்சி பெற்றவர், இவருக்கு இவ்வளோ 3 லட்ச ரூபா கடன் கொடுக்கலாம், இந்த தொழிலை அவர் விருப்பப்படி, நீ குலத்தொழில்னு கேட்காத அப்படின்னு செய்யலாம். அதை அந்த ஒரு சிறு மாற்றத்தை கூட ஒன்றிய அரசு செய்ய அவருக்கு தயாராக இல்லை என்பது அவர்களுடைய மைண்ட் செட். அந்த பழைய ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட். ஆர்எஸ்எஸ் வந்து இதுக்கு பின்னால் இது பெரிய ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு திட்டத்தின் பின்னாலையும் அதை வந்து ஆர்எஸ்எஸ் அவனுடைய திட்டத்தை மறைமுகமாக இந்த விஸ்வகர்மா திட்டம்னு பார்த்தா ஏதோ கைவினைஞர்களை ஊக்கப்படுத்துகிற திட்டம். இதை வந்து எதிர்கட்சிகள் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறார்கள், மக்கள் திட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கி கூட பாஜகவினர் கடுமையாக முதலமைச்சருக்கு எதிராக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதனால் என்ன இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்க இருக்கணுமே தவிர குலத்தொழிலை சொல்லக்கூடாது. இதைத்தான் ராஜாஜி அப்போ பாதி நேரம் நீங்கள் பள்ளிகளை படிங்க, பாதி நேரம் அப்பா செய்கிற தொழிலை செய்யுங்கன்னு சொன்னதுனால்தான் ஒரு ஆட்சி. அது அவர் வந்து எவ்வளோ பெரிய அவர் 1937 சென்னை மாகாணத்துடைய பிரீமியராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், கவர்னர் ஜெனரலாக இருந்த மிகப்பெரிய மூதறிஞ்ச ராஜாஜி. அவர் கொண்டு வந்த திட்டத்தினால அவர் வந்து குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியை விட்டு இழந்து போனார். அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுதந்திரா கட்சியில் போய் சேர்ந்து காங்கிரஸை எதிர்த்ததெல்லாம் வரலாறு. ஆக இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் பிரைஸ் விலையை, அரசியல் விலையை ராஜாஜி கொடுக்க வேண்டிய ஒரு திட்டம் இது. இன்னைக்கு மோடி வந்து அதே போல ஒரு நடைமுறையை பின்பற்றுகிறார். அவரும்
இதற்கு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். நிச்சயமா சரவணன், நான் இப்போ கோபநாத் சார் முடிக்கும் போது சொன்னாங்க இதற்கான ஒரு மிகப்பெரிய விலையை மோடி கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் நம்ம கம்பேரிட்டிவ்லி எடுத்து பார்த்தோம்னா இந்த திட்டமும் கூட வட இந்தியாவில் எங்கேயுமே எதிர்ப்பு இல்லை, தென்னிந்தியாவில் தான் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். அப்போ மீண்டும் ஒரு வகையில் பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் அவங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கிறதா? இல்ல 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 இப்போ எதிர்ப்பு இல்ல அப்படின்னா, ஏன்னா மற்றவர்கள் யாரும் வந்து இந்த மாதிரி வந்து சமூக நீதியை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுல வந்து யாரும் வந்து வட இந்தியாவில் ஆட்சி செய்யல அப்படின்னு தான் சொல்லணும். சமூக நீதி மட்டுமே ஒரு முக்கிய குறிக்கோளாக அவர்கள் யாரும் இந்த இஷ்யூவை பார்க்கல. இப்போ தொடர்ந்து இப்போ என்ன அப்படின்னா, இங்கே பற்றி கொள்ளக்கூடிய அந்த நெருப்பு கண்டிப்பாக வந்து அங்கேயும் பரவும். எப்படி இங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி நம்ம தான் முதல்ல பேசணும், அதே போல இடஒதுக்கீட்டை வந்து உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உயர்வு, மற்ற இடங்களுக்கும் அதை வந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து இந்தியா முழுக்க அதுதான் பேசு பொருள். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இது வந்து அங்கேயும் இதை பற்றி அந்த விழிப்புணர்வு ஏற்படும். இன்னைக்கு அதான் இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு அச்சப்பாறையில் என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தல, சமரச திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதி வரல, இப்ப நாளைக்கு விஸ்வகர்மா யோஜனாவை அமல்படுத்த மாட்டோம்னு, அப்ப அதற்கு எதிராக இன்னொரு செக் ஒன்று வைப்பாங்க. தொடர்ந்து நிதி புறக்கணிப்பின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, மக்களினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நீங்க அரசு தான் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவங்களுடைய பிரச்சாரத்திற்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறோமோ? இல்ல இப்போ அதுதான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக வந்து ஒன்றை உணர்ந்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் வந்து எல்லா வகையிலுமே எல்லா இதிலுமே வந்து சிறந்து விளங்குகிறது. அது சோசியல் இண்டைஸா இருந்தாலும் சரி, எக்கனாமிக் இண்டைஸா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம தான் ஜாஸ்தியா இருக்கோம். என்ன காரணம்? சமூக நீதியை நம்ம தூக்கி பிடித்ததால, இடஒதுக்கீட்டின் மூலமாக எல்லாருக்கும் வந்து சமமான கல்வி வாய்ப்புகளை கொடுத்ததால, அதனாலதான் நம்ம இந்த உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறோம். நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பணத்திற்காகவோ இதுக்காகவோ அதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். சோ அதனால இவங்களுடைய இந்த பாச்சாலாம் இங்க பலிக்காது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு வந்து பொருளாதார ரீதியாக இவங்க வந்து என்னதான் இது பண்ணாலும் கொடுக்க முடியாது, நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னாலும் கடைசியாக வேற வழி இல்லை அவங்களுக்கு. நம்முடைய முதல்வர் இருக்காரு, என்ன ஆச்சு மெட்ரோ ரயில் திட்டத்துல? என்ன ஆச்சு மெட்ரோ ரயில் திட்டத்துல? இதே இதுதான் அடிச்சாங்க. நாங்கள் அவ்வளவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆணவமாக பேசினார்கள். கொடுத்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆணவமா பேசினாங்க. அப்புறம் என்ன அறிவிப்பு வந்துச்சு? ஒட்டுமொத்தத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? தேர்தலிலே 2024 தேர்தலில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலித்தது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் மூளை முடுக்கெல்லாம் எப்படி நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்றத கொண்டு போய் சேர்த்தாரு. வழியே இல்லையா? 6 மாசம் முடியலையே, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. அதேதான் இவர்கள் எப்படி முட்டுக்கட்டை போட்டாலும் அவர்களிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டியதை, வர வேண்டியதை எப்படி பெற வேண்டும் அப்படின்ற அந்த வித்தையை நன்கு அறிந்தவர் நம்முடைய முதல்வர். கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்து காட்டுவார். இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? முதல்ல இவங்க நோக்கம் என்ன? எப்படியாவது அந்த PM ஸ்ரீ ஸ்கூலை இங்க கொண்டு வந்துடணும்ன்றாங்க. PM ஸ்ரீ ஸ்கூலை ஏன் கொண்டு வரணும்னாங்க? அது புதிய கல்விக் கொள்கையை வந்து ஆதரிக்குது, மும்மொழி கொள்கையை ஆதரிக்குது. அப்பா அவன் பணம் வேண்டாம்ப்பா, எனக்கு என்னுடைய கொள்கை தான் முக்கியம் அப்படின்ற அடிப்படையில அதை எதிர்த்தோம். அந்த பணத்தை எப்படி வாங்க வேண்டும் அப்படின்றது தெரியும். நிச்சயமா சார். அப்ப நீங்க சொல்றது அப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது நிதிக்காக சமூக நீதியை ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டோம் அப்படிங்கறதா, எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ரைட் பண்ணிரு. அதாவது இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. சார் சொன்னது மாதிரி 2029 வரைக்கும் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க. நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு 6 வருடம் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி என்பது தான். 6 வருடத்திற்குள்ளாக அவங்க அதில் என்ன பண்ணிட முடியும்? நம்ம அதுக்கு ஒரு குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுத்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் சமூகத்தை பிரிக்கிறீங்க சாதி அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறது சரியா இருக்குமா? 6 அப்படியா இருந்தால் அவர்கள் தொடரும் சொல்லலாம். இது வரைக்கும் 6 வருடம் தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அப்படி எப்படி புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது? அதாவது RSSஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த திட்டத்துக்குள்ளேயும் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அவங்க கொடுத்த சில கடன்கள் பெயரை சொல்லியே நாங்கள் கடன் வாங்கி தரோம்னு சொல்லியே கட்சியில் சேர்த்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ரெண்டாவது, இப்போ ஜாதி ரீதியாக ஒரு இந்த மாதிரியான திட்டங்கள் வருகிற பொழுது
எல்லா இடத்துலையுமே ஜாதி ரீதியாக வேலை செய்கிறது, 2 ஜாதிகளுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தி அந்த 2 ஜாதி வாக்குகளையும் அறுவடை பண்ணுறது, இந்த எல்லா வேலைகளையும் ஆர்எஸ்எஸ் வந்து 100 ஆண்டுகளாகவே பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாவற்றையுமே ஜாதி ரீதியாக ஆர்கனைஸ் பண்ணி அதை வன்முறை வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஆர்எஸ்எஸ் கிட்ட 18 வயசில் இருந்து வரக்கூடிய இந்த இளைஞர்கள், இளம் வயது, எந்த புரிதலும் இல்லாத முதல் தலைமுறையாக வரக்கூடிய அவங்களை இவங்க என்னவா பயன்படுத்துவாங்க? இது வந்து நேரடியாக அரசு திட்டமாக மட்டும் இருக்காது. நான் உன்னை இந்த திட்டத்தில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு அந்தந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க இதுக்குள்ளே அரசியல் பண்ணுவாங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வேணால் பண்ண முடியாமல் போகலாம், ஆனால் மற்ற இடங்களில் இந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ப்பாக ஆர்எஸ்எஸ் வந்து திட்டமிட்டு பண்ணும். பல இடங்களில் அவங்க அரசு ஊழியர்களாகவே ஆர்எஸ்எஸ் காரங்களை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய குமாரசாமியே ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே அவங்க நிறைய ஆர்எஸ்எஸ் காரங்களை நிரப்பிட்டாங்கன்னு முன்னாடி குற்றம் சாட்டினார். அப்போ இவ்வளவு ஆர்கனைஸ்டாக ஜாதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு குழுக்கிட்ட அரசு நிர்வாகத்தோடு சேர்ந்து அரசாங்கத்துடைய பணத்தின் வழியாக ஒரு பெரிய சோசியல் இன்ஜினியரிங்கை இந்தியா முழுக்க வந்து இவங்க பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த ஒரு இளம் வயது இளைஞர்கள் வந்து நேரடியாக இவங்களோட தொடர்புல போவாங்க. ஒரு வருஷம் ஒருத்தன் வந்து பிஜேபிக்காரங்களோட தொடர்பில் இருந்தாலே அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அதில் 6 வருஷம் இந்த வரிசையாக பல்வேறு திட்டங்களின் வழியாக இவங்க அணிதிரட்டக்கூடிய இந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அது வந்து இந்தியாவுடைய ஒரு சமநிலைக்கே ஆபத்தை போய் முடியும். அரசியல் ரீதியாக இந்த திட்டம், குலக்கல்வி, இது எல்லாவற்றையும் தாண்டி ஜாதியை வந்து எல்லா வகையிலும் இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க பேசுகிற எல்லா பிரச்சாரமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க ஜாதியோட வந்து அதை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ மகாராஷ்டிரா நீங்கள் அந்த சாதின்றது குறிப்பிட்டு பேசுகிறீங்க, நான் சாற்ற கூட ஏற்கனவே கேட்டேன் அதே கேள்விதான். இப்போ சாதி ரீதியான கணக்கெடுப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் சாதிக்கான பிரிவினையை நீங்கள் தூவுறீங்க. இது அப்படி இல்லையேன்றாங்க. நம்ம அப்போ ஏன் அதை பாஜக அரசு மறுக்குது? நீங்கள் சாதி ரீதியாக செய்கிறாங்கன்னா இதை ஏன் அவங்க கொண்டு வர்றாங்க? நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது? சாதி ரீதியாக அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, எங்களுக்கான உரிமைகள் அப்படின்னு பேசக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஒடுக்கப்பட்ட வரலாறுகளை பேசும். நாங்கள் இந்த ஊரில் சுரண்டப்பட்ட வரலாறுகளை பேசும். இது யாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதிக்காரங்களை, ஒரே ஊரில் இருக்கக்கூடிய 2 ஜாதியில் ஒரு ஜாதியை வந்து எதிரியாக காட்டி கட்டமைக்கப்படுறது கிடையாது. அடிப்படை வர்ணாசிரமங்கிற கொள்கையிலிருந்து 100 ஆண்டுகளா 1000 ஆண்டுகளா புறக்கணிக்கப்பட்ட எங்களுக்கான உரிமையை கொடுங்க அப்படிங்கிறத இந்த ஜாதி அடிப்படையில் எங்களை இந்த ஜாதியை காரணமாக சொல்லி நாங்கள் இந்த ஜாதியில் பிறந்தோம், நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம், எங்களை நீங்கள் 2000 வருஷமாக இதுக்காகவே பயன்படுத்தியிருக்கீங்க, ஆனால் எங்களுக்கான உரிமைகளை கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கும், நீ இந்த ஜாதியில் பிறந்த 2000 வருஷமாக உனக்கு நாங்கள் அந்த வேலையை கொடுத்துருக்குறோம், அதுக்கு நாங்கள் இப்போ உனக்கு கூடுதலாக பயிற்சி காசு எல்லாம் கொடுக்குறோம், உன் ஜாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, இந்த இடம் இருக்குல்ல, அந்த பெருமையை ஊட்டுவதன் வழியாக வெறி ஊட்டுறது, அந்த வெறி ஊட்டுவதன் வழியாக இன்னொரு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு, இப்போ அவங்களுக்கு இதே வெறி ஊட்டுவாங்க, நீ ஒரு மன்னர் பரம்பரை, உனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னராக இருந்த அப்படின்னு ஆரம்பித்து இவங்க 2 பேரையும் மோத விட்டு இவங்க 2 பேரையுமே ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட தொடர்பில் உள்ள ஒரு ஜாதி சங்க ஆள்களாக இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக 2 பேர் ஓட்டையும் வாங்குவாங்க. இதை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த ஜாதி ரீதியான சோசியல் இன்ஜினியரிங், அதுக்கு இவங்க அரசு கட்டமைப்புகளை பயன்படுத்தினது, இது எல்லாமே வந்து ஆதாரபூர்வமாக ஆய்வுகளாக இருக்குது. அதையோடு நம்ம இதை சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தானதா இந்தியாவில். நீங்க சொல்ற இந்த விஷயங்களை வச்சு அப்ப கிராம பஞ்சாயத்தினுடைய தலைவர் தான் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா அப்ப அதுக்குள்ளேயும் அது கண்டிப்பாக இருக்கலாம். அதுக்கு அரசு நிர்வாகத்தை தாண்டி அதை கொண்டு வர்றது, இப்போ வருவாய்த்துறையை தாண்டி அதை கொண்டு வர்றது நேரடியாக. இப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கட்சியில் சேருங்க, பிஜேபியில் சேருங்க, நான் அந்த லோனை வாங்கி தரேன், நான் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி தரேன் அப்படிங்கிற இடத்துக்கு போகும். அடுத்து அப்படியே நீங்கள் வந்து விஹெச்பிக்கு வா, இது இங்கே கலவரம் பண்ண போகிறோம் வா, இந்த தொழிலுக்கு எதிராக இப்போ இன்னொரு தொழில் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் இந்த மதத்தை சேர்ந்தவங்களால உங்கள் தொழிலுக்குலாம் ஆபத்து அப்படின்னு இன்னொரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டு மொத்தமாக கொண்டு போய் கலவரத்தில் நிறுத்துவாங்க. அதை வந்து இவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு தொடர்பு இல்லாதவர்கள் இப்போ ஒரே தொழிலை பண்ணுறாங்கன்னா அதற்கு எதிராக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், அந்த இடத்த வந்து ரொம்ப ஒழுங்காகவே ஆர்எஸ்எஸ் வந்து பண்ணிடும். அந்த இடம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமூக ஒற்றுமைக்கே வந்து ஆபத்தாக போய் முடியும். இந்த 18 வயசுல ஜாதி அடிப்படையிலான இளைஞர்கள் நேரடியாக மோடி அரசாங்கம், பாஜக இவர்களுடைய நலத்திட்டங்களின் வழியாக அணிதிரட்டப்படுவது அப்படிங்கிறது இந்த இந்தியாவுடைய ஒற்றுமைக்கே மிக மிக ஆபத்தானது. நிச்சயமா ஹரிஷ், அப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு பார்வையில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, அப்போ பாஜக கொண்டு வர்றதுல எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே தான் பிரச்சனையே அப்படின்னு ஆரம்பத்தில் கோப்பண்ணா சார் சொன்னாங்க. அதாவது அப்படி தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வெளிப்படையாக அப்படி எதிர்க்கிற போது அது நமக்கு எதிராகவே இருக்காதா? உடனே திரும்ப பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார், ஒவ்வொரு தேர்தலுக்கு எதிராக முடியும் போதும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. மக்கள் உங்களை புறக்கணிச்சிட மாட்டாங்களா?
தமிழ்நாடு மக்கள் வந்து எந்த புறக்கணிப்பையும் வந்து செய்யல. பாஜக வந்து எந்த இடத்துலயும் பெரும்பான்மையா தேர்ந்தெடுக்கல. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றுற பி ஊபி காபி ராஜஸ்தான் இந்த மாதிரி அந்த ஹிந்தி பெல்ட்டா இருக்கட்டும், இல்ல வேற எந்த மாநிலங்களா இருக்கட்டும், அந்த மாநிலங்கள்ல எல்லாம் மத்திய அரசாங்கம் வெளியிடுகின்ற, ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுகின்ற பட்டியலே கூட நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு ஃபேக்டர்ல அது வந்து பெர் கேபிட்டா இன்கமா இருக்கட்டும், இல்ல ஜிடிபியா இருக்கட்டும், இப்ப இண்டஸ்ட்ரியல் ரேங்கிங்கா இருக்கட்டும், இல்ல அக்ரிகல்ச்சர் செக்டரா இருக்கட்டும், முதல் இடத்துலயோ 2வது இடத்துலயோ இருக்கிறது தமிழ்நாடு. கேரளாவும் தமிழ்நாடும் தான் வந்து இன்னைக்கு எல்லா பட்டியல்களையும், சுகாதாரத்துறையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் வந்து இப்ப ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் 360 டிகிரி டெவலப்மெண்ட் வந்து அன்சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து இப்ப சாதிச்சு காமிச்சிருக்கு. அதே போல சரவணன் சார் சொன்ன மாதிரி இப்ப வந்து நீங்க வந்து இதை வந்து நாங்க எதிர்க்கல அப்படின்னா வந்து நீங்க நிதி கொடுக்க மாட்டீங்க, அப்படி கொடுக்க மாட்டீங்க பண்ணீங்க அப்படின்னா சார் சொன்னார் இல்லைங்களா, அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிற வித்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இப்ப நல்லா தெரியும். இன்னொரு விஷயத்தையும் இங்க சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க இப்ப இங்க சொல்றாங்க இல்லைங்களா, அதாவது நாங்க தையல் கலை ஒருத்தவர் செய்ய போறாரு, அதை வந்து நீங்க ஏன் கெடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து நீங்க ஏன் இது பண்றீங்க, அவங்களோட வாழ்க்கையில நாங்க ஒளியேற்ற போறோம், அந்த ஒளிய விளக்க நீங்க அணைக்க வரீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற நபர்கள், வலதுசாரி நபர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறது ஒண்ணே என்னன்னா, எந்த குலத்தையும் பார்க்காமல், எந்த குடும்ப பின்னணியும் பார்க்காமல் இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றம் இருக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி இந்த சிறு குறு தொழில்கள் எல்லாம் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சுய உதவி குழுக்கள் மூலமா மகளிரை இந்த தொழில ஈடுபட வச்சு 2006 இருந்து 2011 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தாரு. பறந்து எல்லா இடங்களுக்கும் சென்று சுய உதவி குழுக்கள் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து இப்ப கடனுதவி கொடுத்து இந்த தொழில்கள் இன்றும் நலிவடையாமல் தமிழ்நாட்டுல இருக்கு. அப்படி ஒரு மாடலை வந்து நீங்க மறந்துட்டு, வசதியா மறந்துட்டு நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க, குடும்ப பின்னணி, குலத்தொழில், குருகுல கல்வி அப்படிங்கிற பின்னணியில நீங்க போறீங்க. இதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பார்கள் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. நிச்சயமா கோப்பண்ண சார், உங்களுடைய நிறைவான பார்வை என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இப்போ வந்து இளைஞர்களை, கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தணும்னு சொன்னால் ஐடிஐ நம்ம ஊரில் இருக்குது. அதாவது தொழில் பயிற்சி கூடம். அங்கே படிக்கிறாங்க மாணவர்கள். அந்த மாணவர்கள் வந்து பல தொழிலை பயில்கிறார்கள். அங்கே பல பயிற்சி கொடுக்கப்படுது. அப்படி பயிற்சி பெற்ற மாணவர்கள், இளைஞர்களை இந்த திட்டத்துக்கு கொண்டு வரலாம். நீங்கள் ஐடிஐ படிச்சுட்டு வந்து கிரைட்டீரியா எப்படியும் வைக்கலாம். ஐடிஐ படித்து நீங்கள் பயிற்சி பெற்ற இளைஞர்கள், கைவினைஞர்கள், பல தொழில்களை செய்தவர்கள் அங்கே எல்லா தொழிலும் கற்றுக் கொடுக்குறாங்க ஐடிஐயில். இந்த தொழில் பயிற்சி கூடங்கள், அதில் தேர்வு பெற்றவர்களை நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பயனாளிகளாக சேர்ப்பீர்களே ஆனால் உங்கள் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதில் வந்து நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம், அவர்களுடைய உள்நோக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இதன் மூலமாக சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை தங்கள் வாக்கு வங்கியாக விரிவுபடுத்துவதற்கு கிட்டத்தட்ட ரூபாய் 12,000 கோடி செய்கிறாங்க. இதை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து எதிர்ப்பது வந்து என்ன, எதிர்க்கிறதுல நமக்கு என்னென்னா, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம், பிஎம்சியை நீங்கள் அந்த இதை எதிர்த்ததுனால நம்மளுக்கு வந்து சமர சிக்ஷா அபியானில் நமக்கு வர வேண்டிய நிதி கொடுக்கல. அதனால் கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக சம்பளம் கொடுக்காம கடும் நிதி நெருக்கடியில் இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பண்ணி இத்தகைய நிதி நெருக்கடியை உருவாக்கி நம்மளுடைய வந்து செயல்பாட்டுகளை முடக்குவது வந்து ஒன்றிய அரசு செய்து முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். அதனால் அவர்கள் அதற்கு அந்த திருத்தத்தை செய்ய தயாராக இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த குலத்தொழிலை பற்றி குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு பொதுவாக இந்த ஐடிஐ மாதிரி இதில் படிக்கிறவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி தொழிலை செய்ய சொன்னால் தொழிலும் வளரும், இளைஞர்களும் வருவாங்க. இந்த இதை தமிழக அரசு எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து ஐடிஐ பற்றி குறிப்பிட்டதுனால சொல்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த ஐடிஐயில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தொழில் 4.0 அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து தொழில் திறன் அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இப்போ ஒருத்தர் எம்ஏ, எம்எஸ்சி, பிஏ, பிஎஸ்சி படிக்கிறவங்க
தொழில் சார்ந்த கல்வி இல்லது. சரி. ஆனால் ஐடிஐல படிக்கிறவங்க ஒரு தொழிலை அவர்கள் கற்றுக்கொண்டால் அந்த தொழிலை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அவங்களுக்கு நீங்கள் உதவித்தொகை கொடுங்க, அந்த பயிற்சி காலத்தில் உதவித்தொகை கொடுங்க, அதுக்கப்புறம் கடன் கொடுங்க, அதுக்கு 5% வட்டி கொடுக்குறாங்க, மீதி 8% வட்டி மானியமாக ஒன்றிய அரசு கொடுக்குது. இதெல்லாம் நல்லா வரவேற்கக்கூடிய அம்சம். ஆனால் என்ன அம்சம்னா இதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு எடுத்து கூறியிருக்கார். அவர்கள் அது ஏற்கவில்லை என்றாலும் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதை நாம் வரவேற்க வேண்டியது. நிச்சயமா. சரவணன், ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை. விஸ்வகர்மாவை எதிர்க்கிறீங்க, விஸ்வகுருவையும் எதிர்க்கிறீங்க, இது எல்லாமே எதிர்ப்புங்கிற புள்ளியில் மட்டும் போயிடும். அப்போ நம்ம அதுதான் திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க ஒட்டுமொத்தமா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறீங்கிற அடையாளம் மட்டுமே மக்கள் மத்தியில் பதிஞ்சிடாதா? இல்ல, எதற்கு எதிர்க்கிறோமோ அதை வந்து எப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் இது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து கொண்டு வருகிறோம். இவை எதுவுமே நம்மளுடைய கொள்கைக்கு, திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிறது. சரி, அதனாலதானே தொடர்ந்து மக்கள் வந்து நம்ம மேல வந்து அப்படி ஒரு அபரீதமான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த RSS உடைய சித்தாந்தம், இந்த ஆரிய சித்தாந்தம் இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது, குஜராத் மாடல் இங்க ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத புரிந்து கொண்டு இப்போ வெறும் எதிர்ப்பை மட்டுமே நம்ம காட்டிக் கொண்டிருந்தால் நீங்க சொல்றதை கேட்கலாம். அந்த எதிர்ப்பினூட இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கோம் இல்லையா? தொழிலாக இருந்தாலும் சரி, அது கல்வியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே அருமையா சொன்னாங்க 360 டிகிரி டெவலப்மெண்ட். அதுதானே இங்க நடந்து கொண்டிருக்கிறது. சோ நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுது, நம்ம டெலிவர் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்து நம்மை பலமாக்கும். மக்களிடையே அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம். நிச்சயமா பண்ணிடுற. அதாவது இப்போ நம்ம எதிர்க்கிறதன் மூலமாக செயல்படுத்தாமல் மட்டும் இருந்துட போறாரா மற்ற மாநிலங்களில் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப சுருக்கமா. இல்லை, மற்ற மாநிலங்களில் அவங்க செயல்படுத்துறது அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கு. இந்த அரசு தமிழ்நாட்டின் குரலாக பிரதிபலிக்குது. எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே ஆதிக்கத்துக்கும் ஆதிக்கவாதிகளுக்கும் எதிரான எதிர்ப்பின் வழியாகவே நிகழ்ந்த வளர்ச்சி. அதனால் வந்து இந்த ஆதிக்கத்தின் வழியாக திணிக்கக்கூடிய இந்த திட்டத்தை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது இளைஞர்களை தொடர்ச்சியாக திசை திருப்புற வேலையை பார்க்குது. அது அக்னிபாத்தா இருக்கலாம், விஸ்வகர்மாவாக இருக்கலாம். இது எல்லாமே குறிப்பாக இந்த 18 வயசுக்குள்ள இந்த வாய்ப்புகளை யார் நோக்கி போவோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ போவாங்க. அவங்களே இந்த உலகத்தை பார்க்க விடாமலேயே ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கிற சதியை வந்து RSS உடைய திட்டத்துக்குள்ளேருந்தே மோடி அரசாங்கம் செய்யுது அப்படிங்கிறத நான் பதிவு. நிச்சயமா. அப்போ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நிகழ்ச்சியில் பங்கு விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.